பிரபல தமிழ் நடிகரும் நகைச்சுவை நடிகருமான ரோபோ சங்கர் அவர்கள் வியாழக்கிழமை அன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 46. சங்கர் அவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று தான் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் மயக்கம் அடைந்ததாக கூறப்பட்டதை அடுத்து நகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையான ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் தீவிர இரைப்பை குடல், இரத்தப்போக்கு மற்றும் சிக்கலான வயிற்று நிலைமைக்கு 2ஆம் நிலை பல உறுப்பு செயலிழப்பின் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர மருத்துவ மேலாண்மையுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எங்கள் பல்துறை குழுவின் சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் அவரது உடல்நிலை விரைவாக மோசமடைந்தது என்று பெருங்குடியில் உள்ள ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் எஸ் அசோகன் அவர்கள் கூறினார். புதன்கிழமை அன்று நடிகரின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் இன்று மாலை சுமார் 8:30 மணியளவில் வியாழக்கிழமை அன்று அவர் காலமானார். மதுரையை சேர்ந்த சங்கர் அவர்கள் தனது ரோபோ பாணி நடன அசைவுகளுக்கான ரோபோ என்ற புனைப்பெயரை பெற்றார். 2000களில் பல சிறிய வேடங்களில் தோன்றிய பிறகு நடிகர் ஸ்டார் விஜயின் பிரபலமான நகைச்சுவை நிகழ்ச்சியான கலக்கப் போவது யாரு மூலம் தனது இடத்தை பிடித்தார். அவரது நகைச்சுவை நேரம் மற்றும் தனித்துவமான உடல் மொழி காரணமாக சங்கர் பின்னர் இதற்கெல்லாம் தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மற்றும் வாயை மூடி பேசவும் போன்ற பல பிரபலமான தமிழ் படங்களில் நடிக்க வைக்கப்பட்டார். குறிப்பாக பிந்திய படத்தில் அவரது நடிப்பு அவரை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், கடவுள் இருக்கான் குமாரு, சிங்கம் 3, விஸ்வாசம், கோப்ரா போன்ற பல படங்களில் சங்கர் அவர்கள் நடித்துள்ளார். இருப்பினும் தனுஷின் மாரியில் அவரது அற்புதமான திருப்பத்திற்காக அவர் மிகவும் நினைவு கூறப்படுவார். சில ஆண்டுகளுக்கு முன்பு சங்கர் அவர்கள் மஞ்சள் காமாலைக்கு நீண்டகால சிகிச்சை பெற்று வந்ததால் அவர் பிரபலத்தில் இருந்து விலகி இருந்தார். அப்பொழுது பல தமிழ் சினிமா ரசிகர்கள் அவரது கடுமையான எடை இழப்பு குறித்து தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தினர். 2023ஆம் ஆண்டில் நடிகர் 2 அலெக்சாண்டரின் கிளிகளை வைத்திருந்ததற்காக ஒரு சர்ச்சையில் சிக்கினார். இது 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணையின் கீழ் பாதுகாக்கப்படும் ஒரு சிறப்பு கிளி. ஆனால் நடிகர் விரைவில் மீண்டு பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் ஆர் யூ ஓகே பேபி, சிங்கப்பூர் சலூன் மற்றும் ஜாலியோ ஜிம்கானா போன்ற படங்களிலும் தோன்றினார். கடைசியாக இந்த ஆண்டு சொட்ட சொட்ட நனையுது என்ற நகைச்சுவை நாடகத்தில் நடித்தார். ரோபோ சங்கர் அவர்களுக்கு அவரது மனைவி நடிகை பிரியங்கா சங்கர் மற்றும் அவரது மகள் நடிகையுமான செல்வாக்கு மிக்கவருமான இந்திராஜா சங்கர் உள்ளனர். சங்கரின் மறைவு செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி வெளியானதிலிருந்து அவரது ரசிகர்கள் மற்றும் தொழில்துறை சகாக்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மூத்த நடிகர் கமலஹாசன் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு இதயபூர்வமான குறிப்பை வெளியிட்டு அஞ்சலி செலுத்தினார்.